பிரியமானவர்களே, வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய செவ்வாய் மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மனமகிழ்ச்சியின் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நீர் மாறாத தேவன், மகத்துவமுள்ள தேவன், ஜீவனுள்ளவர், உயிரோடு எழுந்தவர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்குள்ளே இருக்கிற உம்முடைய வல்லமையான பிரசன்னத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்க 2-3 பேர் உம்முடைய நாமத்தினாலே கூடி வருகிறாளோ அங்கே அவர்கள் மத்தியிலே வாசமா இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், இன்றைக்கு எங்கள் மத்தியிலே நீர் வாசமாயிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இங்கு நடக்கிற எல்லாவற்றின் மூலமாகவும் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவாவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய உதவியை நாங்கள் நாடுகிறோம். வார்த்தை இன்றைக்கு தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் புறப்பட்டு செல்லட்டும். ஆண்டவரை, கேட்கிற மக்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் என்றென்றைக்குமான மாற்றத்தை அது ஏற்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா, ஆமென். நம்ம ஒரு பாடலை பாடி கர்த்தரை மேம்படுத்துவோம். இயேசுவே, நீர் நல்லவர். இயேசுவே, நீர் நல்லவர். இயேசுவே, இயேசுவே, நீர் நல்லவர். இயேசுவே, நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இயேசுவே, நீர் நல்லவர். இயேசுவே, நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவர்.
நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எஜமானனே, எஜமானனே, உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். எஜமானனே, எஜமானனே, உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியாவும் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன். என்னில் என்ன நன்மை கண்டீர், என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர். என்னில் என்ன நன்மை கண்டீர், என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர்.
அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே 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 ஆராதிப்பே. உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீர். ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே 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 ஆராதிப்பே. யஜமானனே யஜமானனே உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். யஜமானனே யஜமானனே உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீர். ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம்
அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன் 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 ஆராதிப்பேன். ஹalleluya. இயேசுவே நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்கள் துணையாக வந்தீர். எனக்கு நல்லவராய், எனக்கு வல்லவராய், ரொம்ப நல்லவராய் நீர் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் எஜமானன். உம் சேவைக்காய் எங்களை அழைத்திருக்கிறீர். ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமக்கே சகல கனம் துதி மகிமையை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நீர் நல்லவர், நன்மை செய்கிறவர், எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் காரணருமாய உம்மை இந்த நேரத்திலே நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் உள்ளத்திலே, எங்கள் வாழ்க்கையிலே நீர் உயர்ந்திருப்பீராக. உம்மை எங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிற நாங்கள் பாக்கியவான்கள் ஆண்டவரே. நீர் எங்களை உள்ளான மனுஷன்லே உம்முடைய ஆவினாலே வல்லமையாய் பலப்படுத்தி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ உமக்கு நன்றி. நீர் உம்முடைய பரிசுத்த ஆவியானவராலே நீர் எங்களை நிறைத்து எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை எதிர்த்து வருகிற எல்லா சவால்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு எங்களை தகுதிப்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ நீர் மகத்துவம் உள்ள தேவன், நீர் மாறாத தேவன். உம்மை போல வேறொரு தேவன் இல்லை. நீர் எங்களை நேசிக்கிற தெய்வமாய் இருக்கு. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அழைத்து நீர் எங்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் உம்முடைய பிரசன்னத்திலே நின்று நாங்கள் சொல்லுகிறோம், உம்முடைய சித்தத்தை செய்வதே எங்களுடைய போஜனமாக, உணவாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்வீராக. செய்த நன்மைகளுக்காக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய பாதத்தை ஓயாமல் நாங்கள் முத்தம் செய்கிறோம் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you Jesus. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் புறப்பட்டு செல்லட்டும். கேட்கிற மக்களுடைய இருதயங்களிலே என்றென்றைக்குமான மாற்றத்தை அது ஏற்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் உயர்ந்திருப்பீராக. சகல கனம், துதி, மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.
சரி சரி சரி. பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலே இந்த வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய செவ்வாய் மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளிலே ஒரு வேத பகுதியை நான் உங்கள் மத்தியிலே வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலே நாம் இந்த செவ்வாய் மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளிலே இந்த லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் நெருக்கினார்கள். அவர்கிட்ட என்ன இருந்தது? நிறைய பணம் இருந்ததா? இல்ல. எக்கச்சக்கமா ஏதாவது திங்ஸ் வச்சிருந்தாரா? இல்ல. ஏதாவது மக்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏதாவது வச்சிருந்தாரா? இல்ல. அவர் எதுக்கு அவரை நெருங்கினார்கள்னா, தேவ வசனத்தை கேட்கும்படி அவர்கள் நெருங்கினார்கள். அவரிடத்தில் நெருங்கினார்கள், கிட்ட வருகிறார்கள். ஏன்? அவரிடத்தில் அந்த தேவ வசனம் இருக்கிறது, அவரிடத்தில் கடவுளுடைய வார்த்தை இருக்கிறது. ஆகவே இந்த ஜனங்கள் அதை கேட்கும்படி நெருங்கினார்கள். ஏன் அந்த மாதிரி நெருங்கினார்கள் அப்படின்னு சொன்னா, அந்த வார்த்தையிலே அவ்வளவு பெரிய ஒரு ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தை அற்புதங்களை செய்கிற ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. அந்த வார்த்தை வாழ்க்கையில வெளிச்சத்தை காட்டக்கூடிய ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. அந்த வார்த்தை உயிருள்ளதாக மட்டுமல்ல, அது அந்த வார்த்தை அது வல்லமை உள்ளதாகவும் அது இருக்கிறது. ஆகவேதான் அந்த திரளான ஜனங்கள் என்ன பண்ணுகிறார்கள்? அவரை நெருங்கினார்கள். 2ஆம் வசனம் சொல்றது, அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இவர் ஏதோ ஒரு பிரசங்க ஊழியத்தை செய்கிறாரு, கடவுளுடைய ஊழியத்தை செய்கிறாரு. பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்கள்லாம் உலக பிரகாரமான வேலையை செய்கிறாங்க, அன்றாட அவர்கள் வேலை செய்கிறார்கள். ஆகவே இவர்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி ஒரு பிக்சர் நமக்கு அங்கே கிடைக்குது. ஆனால் பாருங்க, இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாய் அது இருக்கிறது. அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவர்கள் வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அவர்கள் யாரு? மீன் பிடிக்கிறவர்கள். ஆனா இன்னைக்கு ஒண்ணுமே பிடிக்கவே இல்லை. அவர்கள் ரொம்ப திறமசாலிகள், அவர்களுடைய வேலையிலே ரொம்ப சூரர்கள், அவர்களுடைய வேலையிலே கெட்டிக்காரர்கள், அவங்க வேலையிலே பெரும் திறமைகளை காட்டக்கூடியவர்கள். போனா மீன் இல்லாம இதுவரைக்கும் திருமணத சரித்திரமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு திறமசாலிகள், ஆழ்கடலில் மீன் பிடிக்கிறவர்கள், அருமையான தாளந்து உள்ளவர்கள், நல்ல
அனுபவம் மிக்க ஒரு மீன் பிடிக்கிறவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். இன்றைய காலகட்டத்தில் இருந்து அவங்க கம்ப்யூட்டரை நோண்டி கொண்டிருந்தார்கள். அப்படிதான் வந்திருக்கும். ஏன்னா வேலை அதில் செய்கிறோம். இப்போ நம்ம எல்லா வேலைகளையும் மேக்சிமம் அதில் செய்கிறோம். அவர்கள் வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அவர்கள் வேலையை முடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் வரும்பொழுது வெறுங்கையோடு வந்திருக்கிறார்கள். அவர்கள் வேலை செய்ய தெரியாத, ரொம்ப நல்லா தெரியும். திறமை இல்லையா? திறமை நிறைய இருக்குது. அனுபவம் இல்லையா? அனுபவம் நிறைய இருக்குது. வலிமை இல்லையா? நிறைய வலிமை இருக்குது. உடல் பலம் இருக்கு, அறிவுத்திறன் இருக்கிறது, நல்ல திறமை இருக்கிறது, சிந்தித்து செயலாற்றக்கூடிய திறமை எல்லாம் இருக்கிறது. ஆனா அவங்களுக்கு அன்னைக்கு ஒண்ணுமே கிடைக்கல. பின்னாடி வர வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது ரா முழுதும் பிரயாசப்பட்டு என்று சொல்லுகிறார்கள். அதாவது கிட்டத்தட்ட 12 மணி நேரம் வேலை செஞ்சிருக்காங்க. ஒண்ணுமே பிரயோஜனமே இல்லை. படகு காலி, வலையும் காலி, பாக்கெட்டும் காலி, வியாபாரம் நடக்கல, தொழில் சரியா போகல. இப்ப எப்படி வீட்டுக்கு போறதுன்னு தெரியல. சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. அவர்கள் இந்த படகை விட்டு இறங்கிட்டாங்க. இன்னைக்கு வெறும் கைதான் அப்படின்றத முடிவு பண்ணி அவர்கள் படகை விட்டு இறங்கிட்டாங்க. இனி பிரயாசப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. எப்படி இருந்திருக்கும்னு பாருங்க. அவங்க கரையில தான் வந்து படகுகளை அலசி கொண்டிருந்தார்கள். ஆனா அவர்கள் முழுதும் பிரயாசப்பட்ட பொழுது அவர்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதா இருந்திருக்கும் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஏன்னா மீன் பிடிச்சாதான் அவங்களுக்கு சாப்பாடு. அப்ப இந்த 3ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதான் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ண ஆரம்பித்தார். பாருங்க, இந்த இயேசு பேதுருவின் இடத்துல அவர் கேட்கிறார். இங்க நம்ம 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இவரே போய் ஏறிட்டாருன்னு இருக்குது. ஆனா ஆங்கில வேதாகமம் சொல்லுது, Jesus got in the boat and asked to Simon to push the boat a little bit away from the shore so that he could speak to the crowd more easily. அந்த திரளான கூட்டத்திற்கு ரொம்ப சுலபமா அவர் பேசும்படி படகுல ஏறி உட்கார்ந்து சீமோனை பார்த்து சொல்ற, தம்பி படகு கொஞ்சம் உள்ள தள்ளுப்பா, கரையில இருந்து கொஞ்சம் தள்ளு உள்ள அப்படின்னு கேட்கிறாரு. உட்கார்ந்து அங்கே போதகம் பண்ண ஆரம்பிக்கிறார். வலையை அலசி கொண்டிருந்தவங்களும் அந்த போதகத்தை கேட்க நேரிட்டது. ஏன்னா படகை கொஞ்சம் உள்ள தள்ளி இவங்க வெளியே வர முடியாது. படகு பின்னாடியே வந்துடும் அப்படியே ஆடி ஆடி. நான் நினைக்கிறேன் இந்த படகுல அலசி கொண்டதுக்கு வேலையை விட்டுட்டு அப்படியே தூக்கி அந்த படகை மேல போட்டு படகை பிடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. மீதி ஜனங்களை காட்டிலும் பேதுரு, யோவான், யாக்கோபு இந்த 3 பேர் நல்ல பிரசங்கத்தை கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி பக்கத்தில் இருக்கிறான். அவன் இவ்வளவு நேரம் போட்டை பிடிச்சின்னு இருக்கிறான். போட்டை பிடிச்சி ஆண்டவரையே பார்த்துன்னு நான் பேசுறாரு. அவர் என்ன பேசினார்னா, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி என்னை அனுப்பினார். இதான் பிரசங்கம் பண்றாரு அவர். 4ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள்ல நம்ம வாசிக்கும் பொழுது அவர் சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். இது வரைக்கும் இவங்க எல்லாம் இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை. ஒரு தீர்க்கதரிசி மேலதான் கர்த்தருடைய ஆவியானவர் இருப்பார், ராஜா மேலதான் அபிஷேகம் இருக்கும், ஒரு ஆசாரியன் மேலதான் அபிஷேகம் இருக்கும். ஆனா ஏசு இங்க வந்து போட்ல உட்காந்துன்னு அவர் சொல்றாரு, அவர் எங்க இல்லைங்க, என் மேலதான் இருக்கிறாரு. அவரு கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். இப்போ அங்கங்கெல்லாம் நோக்கி பார்க்காதீங்க, இப்ப அவர் என் மேல இருக்கிறாரு, என்ன நோக்கி பாருங்க. இப்போ என் மேல இருக்கிறாரு, அவர் என்ன ஒரு விஷயமா அனுப்பி இருக்கிறாரு, அவர் என்ன அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். எதுக்கு? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணினார்னா அந்த வல்லமை எனக்கு தந்தார். அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே நான் பலப்படுத்தப்பட்டிருக்கிறேன். உள்ளான மனுஷன்லே அவருடைய ஆவியினாலே வல்லமையாய் நான் பலப்பட்டிருக்கிறேன். அவர் என் மேல இருக்கிறார், எனக்கு உள்ள இருக்கிறாரு. எதுக்கு இருக்கிறாருன்னா, இப்ப நான் சொல்றேன், அந்த பிரசங்கம் பண்றதுக்காக தான் அவர் என் மேல அவர் இருக்கிறாரு. யாருக்கு? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை. தரித்திரருக்கு சுவிசேஷம் சொன்னா நற்செய்தின்னு அர்த்தம். ஒரு தரித்திரனுக்கு நற்செய்தி என்னவா இருக்கும்? அவன் பணம் இல்லாம கஷ்டப்படுறான், அவனுக்கு நற்செய்தி கொடுக்கணும். அவனுக்கு வந்து கடன் தொல்லை நிறைய இருக்குது, இப்ப அவனுக்கு ஒரு நற்செய்தி, உன் கடன் எல்லாம் கர்த்தர் தீர்த்து விட்டார் அப்படின்றது அவனுக்கு நற்செய்தியா இருக்கும். அப்ப அவனுக்கு நற்செய்தியை பிரசங்கிக்கும்படி
என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். இப்படியே பிரசங்கம் பண்ணி இருக்கிறார் பாருங்க ஜனங்களுக்கு. அப்படி பிரசங்கம் பண்ண உடனே இந்த சீமோன் பார்த்துட்டே இருக்கிறான். அப்ப சீமோனை பார்த்து அவர் சொல்றாரு, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்களுடைய வலைகளை போடுங்கள் அப்படின்றாரு. என்ன பிரசங்கம் பண்ணும்படி அனுப்புனார்னு சொல்லிட்டு இப்ப மீன் பிடிக்கும்படி வலைய போடுன்றீங்கன்னா என்ன அது? சீமோன் ஏதாவது கேட்டிருக்கலாம், ஆனா ஒன்னும் கேட்கல. இவர் பேசின பேச்சிலிருந்தே இவனுக்கு ஒண்ணு விளங்கிடுச்சு, இவர் நம்மள மாதிரி ஆள் கிடையாது, இவர் கொஞ்சம் விசேஷமான ஆளு, நம்ம கிட்ட இல்லாத ஒண்ணு இவர்கிட்ட இருக்கு. அது என்ன? பரிசுத்த ஆவி, அவருடைய அபிஷேகம். பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இவர் மேல இருக்கிறது. கடவுளுடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தும்படி இவர் வந்திருக்கிறாரு. ஏதோ ஒரு பெரிய நோக்கத்தோட வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பேதுரு ஒண்ணுமே சொல்லவே இல்லை பாருங்க. இவருக்கு என்ன தெரியும்? ஏங்க உங்களுக்கு ஏதாவது தெரியுமாங்க? ராத்திரியில தான் மீன் வரும். நாங்க எத்தனை வருஷமா இந்த அனுபவத்தில் இருக்கிறோம். எவ்வளவு வருஷமா நாங்க மீன் பிடிச்சிருக்கிறோம். எந்த வலை, எந்த இடத்துல கடல்ல வலை போட்டாக்கா எந்த மீன் மாட்டோன்றது முதல் கொண்டு எங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த வியாபாரத்தை நாங்க பல வருஷங்களா செஞ்சுன்னு இருக்கிறோம். எங்க அப்பா காலத்துல இருந்து, எங்க தாத்தா காலத்துல இருந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த தொழில நாங்க ரொம்ப கைவந்த காலம் எங்களுக்கு. இங்க உட்காந்துக்கினே நான் கம்ப்யூட்டரை தட்டி எல்லாமே சொல்லுவேன். இன்னைக்கு பேசியிருந்தா அப்படி பேசியிருப்பான் சீமோன். இன்னைக்கு இருந்திருந்தா கம்ப்யூட்டரை தட்டி கடற்கரையில இருந்து எவ்வளவு தூரத்துல நம்ம எத்தனை நாட்டுகள் மைல் இருக்கிறோம், எவ்வளவு ஆழத்துல இங்க நாங்க வலைய போட முடியும், எவ்வளவு மீன்கள் இருக்கு, எல்லாமே இங்க இப்ப ஏஐ தொழில்நுட்பம்லாம் வர வந்துச்சு. அப்ப பேதுரு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. பேதுருவை பார்த்து அவர் சொல்றாரு, நீ ஆழத்துல தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். இவன் திறமசாலி தான், அனுபவசாலி தான், பலசாலி தான், சிந்தித்து வலைய போடக்கூடியவன்னா எல்லாமே அவனுக்கு தெரியும் தான். ஆனா இயேசு சொல்லும் பொழுது அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது அவனுக்கு. அதுக்கு கீழ்ப்படியும் மாதிரியே இருந்தது. ஏன்னா இவ்வளவு நேரம் வசனத்தை கேட்டிருக்கிறான் பாருங்க. இயேசு அவனுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அது மூலமா தம்மை அவனுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்ப சீமோன் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, சைமன் replied, Master, we worked hard all night but we did not catch any fish. எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்க. நம்ம கூட நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றோம். நம்முடைய திறமை, நம்முடைய தாளந்துகள், நம்முடைய வரங்கள், நம்முடைய படிப்பு, நம்முடைய பதவி, நம்முடைய பணம், நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய ஜாதி எல்லாவற்றையும் வச்சு, நமக்கு தெரிஞ்சது அனுபவம் எல்லாத்தையும் வச்சு பயங்கரமா கடினமான உழைப்பை நாம் போடுகிறோம், கடினமான எஃபர்ட்டை போடுகிறோம். ஆனா பல நேரங்கள்ல நமக்கு பலனே கிடைக்கிறதே கிடையாது. எவ்வளவு ஒரு பாத்தட்டிக் கண்டிஷன் பாருங்க. ரொம்ப பரிதாபகரமான ஒரு நிலைமை பேதுருக்கு. அவங்க அப்பா நல்லா சொல்லி கொடுத்துருக்கிறாரு, அவங்க தாத்தா கூடவும் போயிருக்கிறான், நண்பர்களோட கூட போயிருக்கிறான், ஒரு நாள் கூட மீன் இல்லாம வந்ததே கிடையாது, ஒரு டீல கூட முடிக்காம வந்ததே கிடையாது. ஆனா இன்னைக்கு கதை வேற மாதிரி இருக்கு. இரவு முழுக்க கடின உழைப்பை கொடுத்திருக்கிறான், நல்ல எஃபர்ட்டை போட்டிருக்கிறான், ஆனா பலனே கிடையாது. எப்பயாவது உங்களோட வாழ்க்கையில அந்த மாதிரி இருந்திருக்கா? நிறைய கடினமான உழைப்பை போட்டு, நிறைய எஃபர்ட்டை போட்டு, முயற்சி மேல முயற்சி பண்ணி, நம்மளுக்கு தெரிஞ்ச வித்தைகளை எல்லாம் காட்டி, இந்த பிசினஸை எத்தனையும் வருஷமா எத்தனையும் தலைமுறையா நான் செஞ்சுன்னு இருக்கேன், எனக்கு தெரியாத ஆளே கிடையாது, எனக்கு தெரியாத கான்டாக்டே கிடையாது, எனக்கு தெரியாத சூட்சமே கிடையாது, இந்த ஃபார்முலா தான் ஒர்க் ஆகும் நல்லா, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், இதுதான் சீசன், எது சீசன் கிடையாது, இந்த சீசன்ல ரொம்ப பிரமாதமா இது வேலை செய்யலாம், நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா பாருங்க, அன்னைக்கு அவனுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒன்னும் பண்ண முடியல. அவன் சொல்றான் பாருங்க, Simon replied, Master, we worked hard all night but we did not catch any fish. ராம் முழுசும் கடினமா நாங்க உழைச்சிருக்கோம், நிறைய எஃபர்ட்டை போட்டிருக்கோம், ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்ல. எங்க எஃபர்ட் வேலை செய்யல. இவ்வளவு நாள் அது வேலை செஞ்சிருந்துச்சு, எங்க அப்பாக்கு வேலை செஞ்சு, எங்க தாத்தாக்கு வேலை செஞ்சு, எனக்கு ரொம்ப வருஷமா வேலை செஞ்சுனே இருந்தது. இதுதான் ஃபார்முலா, இத பண்ணா கண்டிப்பா இந்த டீல முடிச்சிடலாம். ஆனா
இன்னைக்கு அது வேலை செய்யவில்லை. பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு திறமை இருக்கலாம், உங்களுக்கு வரங்கள் இருக்கலாம், உங்களுக்கு பேச்சு திறமை இருக்கலாம், உங்களுக்கு அனுபவங்கள் இருக்கலாம், பல ஆண்டுகள் அனுபவம் இருக்கலாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த அனுபவம் திறமை எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. அந்த அனுபவம் திறமை நம்முடைய பேச்சாற்றல் இதெல்லாமே வேலை செய்யாம போகக்கூடிய ஒரு நாள் கண்டிப்பா வரும் வாழ்க்கையில. ஆனா உங்களுக்கு நான் சொல்றேன், இயேசுவோடு நாம இணைந்து இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது பெரிய அற்புதம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க ஆரம்பிக்கும். 5ஆம் வசனத்துல, லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பேதுரு சொல்றோம், அதற்கு சீமோன், ஐயரே, நாங்கள் முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. வாழ்க்கையில பல நாட்கள், பல வாரங்கள், பல மாதங்கள் நீங்கள் பல முயற்சி எடுத்து, பெருமுயற்சி எடுத்து, இல்லாத வித்தைகள்லாம் காமிச்சு, உங்களுடைய திறமை அனைத்தையும் காமிச்சு, உங்களுடைய அனுபவம் அனைத்தையும் காமிச்சு ஒரு பலனும் இல்லாம இருந்த நாட்கள் இருக்கா? கண்டிப்பா இருந்திருக்கும். ஏன்னா எனக்கும் அந்த மாதிரி அனுபவங்கள் நிறைய இருக்கு. ஆனா பேதுரு அதோட நிக்கல. அவன் சொல்றான், but because you tell me to do it, I will let down the nets. நீர் சொல்லுகிறபடினாலே நான் இந்த வலைகளை மறுபடியும் போடுறேன். நான் நீர் சொன்னதனால இப்ப நான் என்ன பண்றேன், இந்த வலைய மறுபடியும் கடலுக்கு எடுத்துன்னு போய் போடுறேன். எனக்கு தெரியும் மீன் அகப்படாது, மீன் இருக்காது. ஏன்னா ராத்திரி முழுச நாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கிறோம், ராத்திரி முழுக்க எஃபர்ட் போட்டிருக்கிறோம், ராத்திரி முழுக்க 12 மணி நேரம் நாங்க வேலை செஞ்சிருக்கோம், எங்களுடைய அனுபவத்தெல்லாம் காமிச்சிருக்கிறோம். காட்டாத வித்தைகளை கிடையாது, எல்லாத்தையும் காமிச்சிட்டோம். ஆனா ஒன்னும் பலன் இல்லை. இப்ப நான் நீங்க சொல்றதுனால இந்த வேலையை நான் மறுபடியும் செய்கிறேன். இதைத்தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஒரு தொழிலை செஞ்சிருக்கலாம், செய்து கொண்டிருக்கலாம், வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கலாம், பலவிதமான வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கலாம். உங்களுக்கு திறமை இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், அறிவு இருக்கலாம், உங்களுக்கு அனுபவங்கள் இருக்கலாம், பல டெக்னிக்ஸ் தெரியலாம் உங்களுக்கு. ஆனா நான் சொல்றேன், அது எல்லாவற்றையும் கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் வச்சுட்டு, ஆண்டவரே நீர் என்ன சொல்லுகிறீர் அதை நான் செய்கிறேன், உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்ய இப்ப ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு நாம சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது என்ன நடக்கிறது? அந்த 6ஆம் வசனத்தில் சொல்கிறது, அப்படியே அவர்கள் செய்து என்ன அர்த்தம்? இயேசு என்ன சொன்னாரோ அதன்படி அவர்கள் செய்தார்கள். இயேசு என்ன சொன்னார்? ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் உங்கள் வலைகளை போடுங்கள் அப்படின்னாரு. இவங்க போட்டை தள்ளி கொண்டு போய் வலைகளை வீச ஆரம்பிக்கிறார்கள். அந்த நேரத்தில் என்ன நடக்குது? தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். நான் உங்களை பார்த்து சொல்றேன், இப்பதான் அவன் சொல்றான், 12 மணி நேரம் வேலை செஞ்சுக்கிறேன், ஒரு நைட் ஃபுல்லா ஷிஃப்ட் முடிச்சுட்டு இப்பதான் வந்திருக்கிறேன். ஆனா எங்களுடைய பிரயாசம் வேலை செய்யல, எங்களுடைய அனுபவம் வேலை செய்யல, எங்களுடைய முயற்சி பலன் அளிக்கவில்லை, எங்களுடைய பிரயாசம் எந்த பலனையும் கொடுக்கல. ஆனா இப்ப நீங்க சொல்றதுனால, உங்க வார்த்தையை நம்பி இப்ப நீங்க சொன்னதுனால நான் இப்ப போய் இந்த வேலையை செய்யறேன். பாருங்க, நம்ம திறமை, நம்மளுடைய அறிவாற்றல், நம்முடைய சாமர்த்தியம், நம்முடைய கைபலன், நம்முடைய எஃபர்ட், நம்முடைய பிரயாசத்துல செய்யறது ஒண்ணு இருக்கு, நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸை காமிக்கிறது ஒண்ணு இருக்கு. கடவுளை நம்பி அந்த நம்பிக்கையோட கடவுளை விசுவாசிக்கிறதோட சேர்த்து நம்மளுடைய அந்த எஃபர்ட்டை போடுறதுன்றது ரொம்ப வித்தியாசமான ஒண்ணு. இதுதான் உலக மக்களுக்கும் நமக்கு இருக்கிற ஒரு வித்தியாசம். உங்களை மாதிரியே தொழில் அவங்களும் செய்யலாம், உங்களை மாதிரியே வியாபாரம் அவங்களும் செய்யலாம், நீங்க வேலை செய்யற அதே துறையில் அவங்களும் இருக்கலாம். ஆனா நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாரு, அவருடைய வார்த்தை இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாரு. அவர் சொல்றதுனால நம்ம செய்யும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரே, நீர் எனக்கு திறமையை நீர் தான் தந்திருக்கிறீர், இந்த சாமர்த்தியத்தை நீர் தந்திருக்கிறீர், இந்த அனுபவத்தை நீர் தந்திருக்கிறீர், இந்த எல்லாத்தையும் நீர் தந்திருக்கிறீர், உம்முடைய பாதத்துல நான் வைக்கிறேன். இப்ப உம்மை நம்பி போறேன் ஆண்டவரே, இந்த காலையில உம்மை நம்பி நான் போறேன், உம்மை நம்பி நான் பேசுறேன், உம்மை நம்பி இந்த போனை பண்றேன், உம்மை நம்பி இவரை கான்டாக்ட் பண்றேன். நீர் சொல்றதுனால நான் இந்த வேலையை செய்யறாண்டவரே, நம்பிக்கையோட செய்யறேன். இது வேலை செய்யுமா வேலை செய்யாதான்ற அவன் நம்பிக்கை இல்லைல்ல, இது கண்டிப்பா வேலை செய்யும். ஏன்னா நீர் சொல்லி இருக்கிறீர், நீர் என் கூட இருக்கிறீர். உங்களுடைய சத்திய வார்த்தைகளை நான் கேட்டு இருக்கிறேன், இப்பதான் பிரசங்கத்தை கேட்டிருக்கிறேன். இப்போ என் சாமர்த்தியம், அனுபவம், என்னுடைய எஃபர்ட் எல்லாத்தோட உம்முடைய கிருபையையும் நான் சேர்த்து இப்போ நான் முயற்சி பண்றாண்டவரே. அப்படி சொல்லும்பொழுது அவங்க பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனம் சொல்லுகிறது,
ஆங்கில வேதாமத்தில் when Peter and the men with him had done that, they caught so many fish that their nets were breaking. Nets were breaking. வலைகளெல்லாம் கிழிய ஆரம்பிக்கிறது. அந்த அளவுக்கு மீன்களை அவர்கள் பிடித்தார்கள். எப்படி இது நடக்கும்னா, அவர் அற்புதமான காரியத்தை அவர் செய்கிறார். அவருடைய வார்த்தையை கேட்கிறவர்களுக்கு, அவரை நம்புகிறவர்களுக்கு, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு, அவருடைய கிருபையை நம்பி போகிறவர்களுக்கு, வேலையை செய்கிறவர்களுக்கு அவர் தம்முடைய கிருபையை கொடுக்கிறாரு. அதோடு கூட அற்புதத்தையும் அவர் செய்கிறவராய் இருக்கிறார். நான் சொல்றேன், வெறும் நம்முடைய திறமை, அனுபவம், நம்முடைய எஃபர்ட் மட்டும் கிடையாதுங்க. அவருடைய கிருபை நம்ம கூட இருக்கும் பொழுது பிரமாதமா அந்த வேலை நல்லா நடக்கும். இந்த தொழில் ரொம்ப நல்லா போகும், வியாபாரம் ரொம்ப தழைக்கும், நம்ம செய்யறதெல்லாம் வாய்க்கும், பிரயாசங்கள் வீணா போகவே போகாது. நம்ம எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். அது மட்டும் கிடையாது, இவங்க போன போட்டு முழுகிற அளவுக்கு, வலை கிழிகிற அளவுக்கு மீனை பிடிச்சாங்க. 7ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். ஏன் கத்துனா அவங்க கேட்காது, அவ்வளவு தூரத்துல உள்ள போயிட்டு இருக்காங்க. கரையில யோவான், யாக்கோபெல்லாம் இருக்கிறாங்க. பேதுரு அங்கிருந்து சைகை காட்டுகிறான். அவர்களும் வந்தாங்க. வரும்போது சும்மா வரல, 2 படகை தூக்கிட்டு வந்தாங்க. அவனும் என்னமோ கத்துறாம்பாவன், ஏதோ ஆபத்துல சிக்கி இருக்கிறான் போல நினைச்சு அவங்க 2 பேரும் 2 போட்டை எடுத்துட்டு வராங்க. 2 படகுகளும் அழுவத்தக்கதாக நிரப்பினார்கள். என்ன மாதிரி ஒரு அற்புதம் பாருங்க. நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், இதே அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவரை நம்பும் பொழுது, அவருடைய கிருபையை விசுவாசிக்கும் பொழுது, அவர் எங்கூட இருக்கிறாரு. அவர் சொல்லுகிறாரு, இந்த வாரம் நான் சர்ச்சைக்கு போனேன், அன்னைக்கு வந்து அவர் சொன்னாரு, கடவுளை நம்புங்க, அவருடைய கிருபையை விசுவாசிங்க, அவர் உங்க கூட இருக்கிறாரு, அவர் சொல்றதுனால இதை செய்யுங்க. இவ்வளவு நாள் 1000 நாள் நீங்க செஞ்சிருக்கலாம், ஆனா இப்ப அவரை நம்பி செய்யுங்க. அப்படி செய்யும் பொழுது அவர் கிருபையை காண்பிக்கிறது மட்டும் இல்ல, மக்கள் உங்கள் பேர்ல தயவு காண்பிக்கும்படி செய்கிறார். அது மாத்திரமல்ல, பெரிய அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்கிறார். பெரிய பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஒரு உயர்வை கர்த்தர் அவர்களுக்கு கட்டளை எடுக்கிறார். நிரப்புறாங்க, போட்டை ஃபுல் பண்றாங்க. இது எப்படி இருக்குன்னா, பேதுரு ஒண்ணு இல்லாத நிலைமையிலிருந்து இப்ப எல்லாம் இருக்கிற நிலைமைக்கு வந்து விட்டான். அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, அது அவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவனுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்தது. வெறும் கையா இருந்தான், பிரயாசத்துக்கெல்லாம் ஒன்றும் பணம் இல்லை. 12 மணி நேரம் வேலை செஞ்சுக்கிறான், நைட்டு பூரா வலையை வீசி இருக்கிறான், கையெல்லாம் ஓய்ஞ்சு போச்சு, மனமெல்லாம் சோர்ந்து போச்சு, பெரிய விரக்தியினுடைய விளிம்பில் இருக்கிறாங்க. என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டுறோம், கடவுளுக்கு கண் இல்லையா? என்னை கொஞ்சம் நோக்கி பார்க்க கூடாதா? அவரு என் நிலைமை அவருக்கு தெரியாதா? நான் என்ன பாவம் பண்ணணும், நான் என்ன அக்கிரமம் பண்ணணும், ஏன் கடவுள் என் மேல கண்ணு வைக்கல, ஏன் எனக்கு இந்த மீன் கிடைக்கல, கடல்ல எவ்வளோ மீன் இருக்கு, என் கையில மாட்டலையே. அதே மாதிரி பாருங்க, உலகத்துல ஏராளமான பணம் இருக்கு, ஆனா நம்ம கையில வர மாட்டேங்குது. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன். அவரை நம்பும் பொழுது, அவருடைய கிருபையை விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய தயவை விசுவாசிக்கும் பொழுது, நான் சொல்றேன், இந்த உலகத்தில் இருக்கிற பணத்தை எல்லாம் அவர் நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறவராக இருக்கிறார். அவருக்கு நிறைய வழிகள் தெரிகிறது. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை 1ஆம் வசனத்தை CEV டிரான்ஸ்லேஷன்ல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, the Lord will bless you in many ways. நான் சொல்றேன், உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவருக்கு பல வழிகள் இருக்குங்க. நம்ம என்ன பண்றோம், என்னென்னமோ சொல்றோம். என்ன அக்கிரமம் பண்றான் சார், அவன் எவ்வளவு அநியாயம் பண்றான் தெரியுங்களா? எனக்கே தெரியும், அவன் நல்லவனே கிடையாது, ரொம்ப கெட்டவன், மோசமானவன், கடவுளை திட்டுறவன். அவங்க எல்லாம் பணம் இருக்கு, நான் கடவுளை ஆராதிக்கிறேன், சர்ச்சுக்கெல்லாம் போறேன், பிரசங்கத்தை கேட்கிறேன், பாட்டெல்லாம் பாடுறேன், அல்லேலியா சொல்றேன், ஆமேன்னு சொல்றேன், ஆனா என் கையில பணம் வர மாட்டேங்குது. என்கிட்ட மட்டும் இருந்தனா நல்ல சபைக்கு கொடுப்பேன், இந்த பாஸ்டருக்கு நல்லா கொடுப்பேன், நல்ல வளர்ச்சி அடையட்டும் சபைன்னு, எவ்வளவு தேவைகள் இருக்கு அதுக்கெல்லாம் கொடுப்பேன், ஆனா என் கையில வர மாட்டேங்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இல்லைங்க, உங்க கையில வர வைக்கிறதுக்கு அவருக்கு நிறைய வழிகள் இருக்கிறது. அது சொல்ற, the Lord will make sure that you are successful in everything you do என்று சொல்லி இருக்கிறார். நீங்க செய்யற ஒவ்வொன்றையும் அவர் ஆசீர்வதிக்க அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். என்ன பண்ணணும், நம்ம அவரை நம்பணுங்க, அவரை மனசுல வைக்கணும், அவரை நம்முடைய வாழ்க்கையில முன்னாடி வைக்கணும், அவர் சொல்றத பெருசா எடுத்துக்கணும். நம்ம மற்றவங்க சொல்றதெல்லாம் நம்ம ரொம்ப பெருசா எடுத்துக்கிறோம் வாழ்க்கையில. சிலருக்கு மனைவி சொல்றது ரொம்ப பெருசு, வேத வாக்கு, மனைவி சொல்ல தட்டவே மாட்டாங்க.
கடவுள் சொல்றதோட மனைவி சொல்றது அவங்களுக்கு. அந்த மாதிரி இதெல்லாம் சிலர் இருக்காங்க. சிலருக்கு கணவன் சொல்றதுதான், புருஷன் சொல்லிட்டாதான் போச்சு, அவள் தான் கடவுளே சொல்லிட்டாருங்க எனக்கு, அந்த மாதிரி அவங்க எடுத்துப்பாங்க. ஆனா கடவுள் என்ன சொல்லி இருக்கிறாருன்ற நம்ம யோசிக்கிறது இல்லை. அவர் சொல்றாரு, நீ வெற்றி அடையறத நான் பார்த்துக்கிறேன், நீ செய்யற எல்லாவற்றிலும் உன்னை நான் வெற்றி அடைய செய்கிறேன், நான் உன் பின்னாடி தான் இருக்கிறேன், நான் உனக்கு முன்னாடியே இருக்கிறேன், உனக்கு பின்னாடியே இருக்கிறேன், உன் வலது பக்கத்தில் இருக்கிறேன், உன் இடது பக்கத்தில் இருக்கிறேன், உன்னை சுற்றி இருக்கிறேன், உனக்குள்ள இருக்கிறேன், உன் மேல இருக்கிறேன். அவர் எல்லாமே சொல்லி இருக்கிறாருங்க. அவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. இந்த எண்ணம் மேலோங்கணும், ஒவ்வொரு நாளும் மேலோங்க வேண்டும். அதுக்கு என்ன பண்ணும்? தினந்தோறும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி இதை யோசிக்கணும். ஆண்டவரே, நீர் என்னோட கூட இருக்கிறீர், எனக்குள்ள இருக்கிறீர், என்னை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருக்கிறீர், என் வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறீர், என் வலது கையை பிடிச்சிட்டு இருக்கிறீர், எனக்குள்ள நீர் எப்பொழுதுமே வாசமா இருக்கிறீர், என்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லுகிறீர், என்னை கைவிட மாட்டேன்னு சொல்லுகிறீர், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருப்பேன்னு சொல்லி இருக்கிறீர். இதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, நீ என் கூட தான் இருக்கிறீர், எனக்குள்ள இருக்கிறீர், இதை நான் விசுவாசிக்கிறேன். நான் தோற்கவே மாட்டேன், ஏன்னா நீர் எனக்கு வெற்றியை தரேன்னு சொல்லி இருக்கிறீர். இல்லையா, உங்களுக்கு தெரியாது, இந்த தொழிலில் எவ்வளோ போட்டி இருக்கு, எவ்வளோ எதிரிகள் இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, the Lord will help you. அவர் உங்களுக்கு உதவி செய்கிறாரு. எந்த விஷயத்துல உதவி செய்கிறார்? the Lord will help you to defeat your enemies. நீங்கள் உங்களுடைய எதிரிகளை மேல ஒரு பெரிய வெற்றி எடுக்கிறதுக்கு அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். ரெடியா இருக்கிறார். அவர் எல்லாத்தையும் பண்ணிட்டு ரெடியா இருக்கு. எப்போ இவர் நம்முடைய வார்த்தை எப்ப பேசுவார் ரெடியா இருக்கிறார், உதவி சேர்த்து ரெடியா இருக்கிறார். 46 சங்கீதம் 1 வசனத்துல நாம பார்க்கும் பொழுது, கர்த்தர் என் அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமா இருக்கிறார். அவர் எப்பவுமே துணையா தான் இருக்கிறார். ஆனா நம்ம அந்த அளவுக்கு பெருசா அதை எடுத்துக்கிறது கிடையாது. நம்ம திறமையை நம்புறோம், அனுபவத்தை நம்புறோம், படிப்பறிவை நம்புறோம், சாமர்த்தியத்தை நம்புறோம். நம்ம சொல்றோம், நான் போய் பேசுறேன்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு கால் பண்ணா போதுங்க. அது உண்மையா இருக்கலாம், ஆனா ஒரு நாள் அது ட்ரை ஆகும். கண்டிப்பா அது தோல்வியை சந்திக்க ஆரம்பிக்கும். ஆனா நான் சொல்ற மெத்தட்ல நீங்க பண்ணீங்களா, ஆண்டவரே என்ன ஜெயிக்க வைக்கணும்ன்றது தான் உம்முடைய நோக்கமா இருக்குது. நான் ஜெயிச்சா அது உமக்கு மகிமை ஆண்டவரே, நான் ஜெயிச்சேன்னா அது உமக்கு ஒரு பெரிய பேரை கொண்டு வரும். ஆகவே நான் ஜெயிக்கணும்ன்றது உம்முடைய சித்தமா இருக்குது, உம்முடைய விருப்பமா இருக்கு. இதை என்னுடைய விருப்பமா நான் மாற்றிக்கொள்றேன். நீ சொல்லி இருக்கிறீர், நான் செய்யற எல்லாத்திலையும் பெரிய வெற்றியை நீ தரேன்னு சொல்லி இருக்கிறீர். ஆகவே நான் உம்முடைய வார்த்தை எடுத்து அதை என்னுடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்கிறேன். நான் என் வாயை திறந்து பேசுறேன், இதை தியானிக்கிறேன். நீர் என்னோடு கூட இருக்கிறீர். எதுக்கு? என்ன வெற்றி அடைய செய்யறதுக்காக நீர் என்னோடு கூட இருக்கிறீர். எதுக்கு? என் எதிரிகளை நான் சிதறடிக்கும்படியாக, தோற்கடிக்கும்படியாக நீர் என்னோடு கூட இருக்கிறீர். தாவீது அப்படிதான், ஒரே ஒரு சின்ன பையன். அவன் பார்த்தீங்கன்னா கோலியாத்து எவ்வளோ உயரமா இருக்கிறான், பயங்கர வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுன்னு இருக்கிறான். ஆனா தாவீது சொல்றான், நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துல நான் வரேன் அப்படின்னு. நான் கர்த்தர் எங்கூட இருக்கிறாரா, உங்கூட கிடையாது யாரும். ஒருவேளை உங்கூட பிசாசு இருக்கலாம், ஆனா அவனை விட கர்த்தர் என்னோட இருக்கிற ஒரு பெரியவர். என்ன பண்றான் பாரு, ஒன்னு பேசுறான் பாருங்க. நாம அப்படிதான் இருக்கணும். அப்ப ஒவ்வொரு நாளும் நாம் இதை கொஞ்சம் தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னோட கூட இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்றீங்களா? விசுவாசிக்கிறீங்கன்றது எதுல தெரியணும்? அந்த வாயை திறந்து பேசணுங்க. ஆண்டவரே, நீர் என்னோட கூட இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன்னு வாயை திறந்து சொன்னாதான் நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னு அர்த்தம். வாயை திறந்து சொல்லணும். அப்ப ஒரு படகு இல்ல, 2 படகு அமிழத்தக்கதாக என்ன பண்ணுகிறார்கள்? அவர்கள் நிரப்புகிறார்கள். 7ஆம் வசனம் சொல்லுகிறது. ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை வருது அதுல ஆங்கிலத்தில். they mentioned to their partners in the other boat to come and help them, so they came and filled both the boats with fish from the net. வலையில் இருக்கிற மீனெல்லாம் எடுத்து போட்டோன்னு 2 படகும் நிரம்பிடுது. the result was that the boats were so full that they began to sink. அப்படியே எக்கச்சக்கமான மீன்களை பிடிச்சதுனால நம்ம அந்த போட்டு மூழ்க ஆரம்பிக்குது. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா, எக்கச்சக்கமான கடன்ல இருக்கிறதுனால மூழ்க ஆரம்பிக்கிறோம். அப்படிதான் நம்ம சொல்றோம். கடன்ல மூழ்கிட்டு இருக்கிறாங்க, மூழ்காதீங்க. பேதுரு மூழ்கிறேன்னு சொன்னான் பாருங்க, உடனே இயேசு கையை நீட்டி அவனை ஹெல்ப் பண்ணி உடனே தூக்குனாரு. நான் சொல்றேன், கடன்ல மூழ்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. அவர் சொல்ற மாதிரி கேட்டா, அவரை நம்பி, அவரை விசுவாசித்து, அவர் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வச்சு,
ஆண்டவரே நான் வெற்றி அடைந்தா அது உமக்கு ஒரு பெரிய மகிமை கொண்டு வரும். ஆண்டவரே நான் உம்முடைய ஆளு, நான் உம்முடைய பிள்ளை, நீர் என்னுடைய தகப்பனா இருக்கிறீர், நான் உண்மை விசுவாசிக்கிறேன், உண்மை நம்புறேன். பல மனிதர்கள் என்னுடைய வாழ்க்கையின் மேல ஒரு பெரிய தயவை காண்பிக்கிட்டோம். இன்னைக்கு எனக்கு தயவு செய்யற ஒரு ஆளை நான் சந்திக்கிறேன். நான் சந்திக்கிற எல்லாரும் எனக்கு தயவு செய்வார்கள். இதெல்லாம் சாத்தியமா? ஆமா சாத்தியம், கண்டிப்பா சாத்தியம். எஸ்தர் 2:15 நீங்க வாசிங்களா, எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைத்தது. எப்படி கடவுள் பண்ணாம இதெல்லாம் முடியுமா? நான் சொல்றேன், கடவுள் பண்றாரு அதெல்லாம். எஸ்தர் போய் எனக்கு தயவு பண்ணுங்க கேட்கல. கடவுள் என்ன பண்றாருன்னா, எஸ்தரை சந்திக்கிற எல்லாருக்கும் அவளுக்கு தயவு பண்ற மாதிரி இவர் பண்றாரு. ஏன்னா எஸ்தர்னால அவருக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்குது. எஸ்தரை இப்ப எடுத்து பயன்படுத்த போறாரு. அதனால எல்லாருடைய தயவும் அவளுக்கு கிடைக்கும்படி செய்யறாரு. எல்லாத்துக்கும் மேல ராஜாவுடைய தயவு அவளுக்கு கிடைக்குது. ராஜா சொல்றான், பாதி கேட்டாலும் நான் கொடுத்துறேன். எத்தனை நாடு தெரியும்? 127 நாட்டுல பாதி தரேன்றான். அந்த அளவுக்கு தயவு கிடைக்குது. நான் சொல்றேன், உங்களுக்கு தயவு பாராட்டுகிற நபர்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து உங்களோட கூட இணைப்பாருங்க. கண்டிப்பா பெரிய ஒரு இணைப்பை கர்த்தர் தருவார். ரூத் எடுத்துக்கங்க, ஒண்ணு இல்லாம வெறுங்கையோட வந்தாவ. ஊர்லயே பெரிய பணக்காரனுடைய பார்வை அவள் மேல படும்படி கர்த்தர் செய்கிறாரு. கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறார். பாருங்க, எண்ணி முடியாத அதிசயங்களை, ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆச்சரியம் பாருங்க. இவ போய் கதிரை பொறுக்கிறா. ஏழை எளிய மக்கள், தரித்திரர்கள், வறியவர்களுக்கு தான் அந்த கதிர் கட்டெல்லாம் விட சொல்லி ஆண்டவர் சொல்றாரு லேவியராகமத்துல. எல்லாத்தையும் அறுத்துறாத, கொஞ்சம் சிந்த விடு வேணும்னு. ஏன்னா ஏழைகள், வறியவர்கள், சாப்பாடு இல்லாதவங்க, அது கஷ்டப்படுறவங்க பொறுக்கின்னு எடுத்து போய் சாப்பிடட்டும். எல்லாத்தையும் நீயே எடுத்துன்னு போயிடாத வீட்டுக்கு அப்படின்றாரு. அந்த மாதிரி அரிக்கட்டுகளை சிந்த விடுறாங்க. இதை பொறுக்கிறதுக்காக வந்தா பாருங்க. ஆனா நான் சொல்றேன், அந்த முதலாளிக்கு மனைவியாவே ஆக்கிட்டார் கர்த்தர். என்ன மாதிரி ஒரு அற்புதம். நான் சொல்றேன், இன்னைக்கு ஒருவேளை நீங்க பலவிதமான கடினமான சூழ்நிலைகள் மத்தியில போய் கொண்டிருக்கலாம். இந்த கர்த்தரை நம்புங்க, அவர் அற்புதங்களை செய்வார். எனக்காக அவர் செய்கிறவரா இருக்கிறார். எனக்காக அவர் நிச்சயமா செய்வார். அவர் சொல்லிட்டாரு, நீ நல்லா இருக்கணும்னு நான் விரும்புறேன், அதுக்காக நான் எல்லாத்தையும் செய்யறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால அவரை நான் நம்ப போறேன். அவரை நம்பி நான் எஃபர்ட்டை போடுறேன். அவரை நம்பி இந்த முயற்சி எடுக்கிறேன். அவரை நம்பி இந்த போல் கால பண்றேன். அவரை நம்பி இந்த கான்டாக்ட பண்றேன். நான் அவரை நம்பி இந்த தொழில இறங்குறேன். அவரை நம்பி இந்த வியாபாரத்துல நான் இறங்குறேன். அவரை நம்பி இந்த டீல் ஆரம்பிக்கிறேன். ஒரு சின்னதா ஒரு ஜபத்தை பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த டீலை நான் பண்ண போறேன், ஆரம்பிக்க போறேன், போன் கால் பண்ண போறேன், இதெல்லாம் வாய்க்கட்டும், இந்த பிசினஸ் கையோடி வரட்டும், இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கட்டும், அவர்கிட்ட அவருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கட்டும். இப்படி சொல்லி பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா அளவிட முடியாத ஆசீர்வாதங்கள். ஆசீர்வாதத்தினாலும் மூழ்க ஆரம்பிப்போம், பணத்திலே மூழ்க ஆரம்பிப்போங்க, எல்லா நன்மைகளிலும் மூழ்க ஆரம்பிப்போம். நான் சொல்றேன், 18-19 ஆண்டுகளுக்கு முன்னாடி நானும் கடனில் மூழ்கின ஆள் தான். ஆனால் கடந்த 18 ஆண்டுகளாக கடனில் இல்லாத ஒரு வாழ்க்கை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் அவ்வளோ நல்லவர். அவருக்காக நான் ஊழியத்தை செய்கிறேன். என்ன ரொம்ப நல்லா வச்சிருக்கிறாரு. நான் சொல்றேன், உங்களையும் அவர் நல்லா வைப்பாரு. ஊழியம் செஞ்சாதான் அவர் உங்களை நல்லா வைப்பாருன்னு இல்லை, நீங்க செய்யற வேலையை செஞ்சுனே கடவுளை நம்பினா அவர் உங்களை நல்லா வைக்க வருங்க. அவ்வளவுதாங்க. மனிதர்களுடைய தயவு உங்களுக்கு கிடைக்கும்படி செய்வார். நான் கேட்கிறேன், ராத்திரி முழுசும் 12 மணி நேரம் வேலை செஞ்சு ஒண்ணுமே கிடைக்கல, இப்ப எப்படி கிடைச்சது? கடவுள் அதை செய்யறாரு. அவர் வார்த்தையை நம்பும் போது அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அவருடைய வார்த்தையை நம்பலன்னா அற்புதங்கள் நம்மளை விட்டு போயிடும், தூரமா போயிடும். மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்க்கும்பொழுது நிறைய அற்புதங்களால அவரால் செய்ய முடியல. அவரால் முடியலன்னா அதுக்கு காரணம் அவர் கிடையாது, அவருக்கு வல்லம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள்ல நாம வாசிக்கும் பொழுது, அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் வந்த மற்ற மார்க்கெல்லாம் வாசி பார்த்தீங்களா, வந்த எல்லாரையும் சுவாசமாகிறாரு. அந்த மாதிரி ஒரு ஆள் அவர் வளர்ந்த ஊருக்கு போனாக்கா அங்க சில நோயாளிகள் மேல் கைகளை வச்சு அவர்களை குணமாக்கினது என்று வேறொரு அற்புதம் செய்ய முடியல. என்ன காரணம்? இவருக்கு வல்லமை இல்லையா? இல்லைங்க, அவருக்கு நிறைய வல்லமை இருக்குது. என்ன காரணம்னா, அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு, அவங்க அவிசுவாசம் என்ன பண்ணுதுன்னா, நான் இப்ப அவிசுவாசத்தோட இருந்தேன்னா, நம்பாம இருந்தேன்னா, அவருடைய வார்த்தையை நம்பல, அவர் மேல ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை, என்னங்க இவ்வளவு உழைக்கிறேன் எதுவுமே பலனே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன்னா, அற்புதம்லாம் என்னை விட்டு தூரமா போகுது, கிட்ட இருக்கிறதா தூரமா போயிட ஆரம்பிக்குது.
ஆனா நான் விசுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது இல்லைங்க, என் வாழ்க்கையில ஒரு பக்கம் கவலை இருக்கலாம், இன்னொரு பக்கம் கண்ணீர் இருக்கலாம், ஒரு பக்கம் இயலாம இருக்கலாம், ஒரு நாள் ஒருவேளை பணம் இல்லாம இருக்கலாம். ஆனா நான் அவரை விசுவாசிக்கிறேன், அவர் நம்புறேன், அவர் என்ன பெரிய ஆளாக்குறேன்னு சொல்லி இருக்கிறாரு. இப்ப இருக்கிறதோட 1000 மடங்கு நான் நல்லா இருக்கணும்னு அவர் விரும்புறாரு, நானும் அதை விரும்புறேன். அதை வாயை திறந்து சொல்றேன், அவரை நான் விசுவாசின்னு சொல்லும் பொழுது தூரம் இருக்கிறதுலாம் கிட்ட வர ஆரம்பிக்குது. நம்ம வாய் ஒரு பெரிய மேக்னெட் மாதிரி செயல்படுது பாருங்க. நம்முடைய பேச்சு மக்களை என்ன பண்ணுது, கவர்ந்து இழுக்கிறது. பாத்தீங்கன்னா சிலர்லாம் ரொம்ப நல்லா பேசுவாங்க, பிரமாதமா பேசுவாங்க. பல ஆண்கள் இதுல கை திறந்தவங்களா இருக்கிறாங்க, ரொம்ப பிரமாதமா பேசுவாங்க. ஆளையா கவுத்துற அளவு கூட பேசுற ஆளுங்கெல்லாம் இருக்கிறாங்க நிறைய பேர். என்ன சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி பேசுறவங்களாம் இருக்கிறாங்க. ஏன்னா பேச்சு கவர்ந்து இழுக்கிறது மக்களை. நான் சொல்றேன், நீங்க நல்ல கடவுளுடைய வார்த்தைகளை எடுத்து பேசும்பொழுது சகல விதமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நம் பக்கமாக கவர்ந்து இழுக்கிறோம். அது நம்ம கிட்ட வர ஆரம்பிக்கிறது. அப்ப லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் நாம பார்க்கும்பொழுது அவர்கள் ஆசீர்வாதத்தினால அவர்களுடைய படகு நிரம்பி வழிகிறது, மூழ்க ஆரம்பிக்கிறது. நான் சொல்றேன், அவருடைய வார்த்தையை நம்பும் பொழுது, இப்ப இந்த பிரசங்கத்தை நீங்க நம்பும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை சகல விதமான ஆசீர்வாதங்கள்லாம் நிரம்ப ஆரம்பிக்கும். அப்படியே அந்த ஆசீர்வாதத்துல நன்மைகள்ல மூழ்க ஆரம்பிக்கும். வேதம் சொல்கிறது, ரிசல்ட் வாஸ் that the boats were so full that they began to sink. 9ஆம் வசனம் சொல்லுது, Simon and all the men who were with him were amazed at how many fish they had taken. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாழ்க்கையில இத்தனை வருஷங்களா அவங்களால எவ்வளோ திறமையை காமிச்சு அனுபவத்தை காமிச்சோம், அவங்களுடைய புத்திசாலித்தனத்தை காமிச்சு பிடிக்க முடியாத அளவுக்கு மீன்களை இப்ப இயேசு சொன்ன போது போய் பிடிச்சார்கள். நான் சொல்றேன், உங்களோட வாழ்க்கையில உங்களுடைய திறமை, உங்களுடைய அனுபவம், உங்களுடைய படிப்பு, உங்களுடைய புத்திசாலித்தனம், இவைகளால சாதிக்க முடியாத எல்லாவற்றையும் இயேசுவின் மேல வைக்கிற நம்பிக்கையின் மூலமாக, விசுவாசத்தின் மூலமாக சாதிக்க முடியுங்க. அவரை நம்பி இறங்குங்க உங்களுடைய வேலைகள், அவரை நம்பி உங்களுடைய பிசினஸ் தொடங்குங்க, அவரை நம்பி உங்களுடைய வாழ்க்கையை தொடங்குங்க, அவரை நம்பி உங்களோட நாளை தொடங்குங்கள். ஆண்டவரை உண்மை நம்புறேன், நீர் எங்கூட இருக்கிறீர். அன்னைக்கு பேதுருக்கு அற்புதத்தை செஞ்ச மாதிரி எனக்கும் நீர் அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறீர். எனக்கு இன்னைக்கு காரியங்கள் வாய்க்கணும், நான் போடுற எஃபர்ட் எல்லாம் எதுவும் வீணா போக கூடாது. அப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த பேதுருவும் யோவானும் யாக்கோபும் ஆச்சரியப்பட்டு பிரமிச்ச அளவுக்கு வாழ்க்கையில் என்னைக்காவது பிரமிச்சிருக்கீங்களா, ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா? இல்லைன்னா அவர் அந்த அளவுக்கு நீங்க இன்னும் விசுவாசிக்கலன்னு அர்த்தம். நான் சொல்றேன், இன்னைக்கு விசுவாசிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு பெரிய பிரமிப்பு உண்டாகும், என் தொழில, என்னுடைய வியாபாரத்துல, நான் செய்யற வேலையில ஒரு பெரிய ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதத்துல நன்மையில நான் மூழ்கிற அளவுக்கு அது என்கிட்ட வரணும். இது மூலமா எனக்கு ஒரு பெரிய பிரமிப்பு வரணும். கண்டிப்பா இது என்னால முடிஞ்சிருக்காது, கடவுள் என் கூட இருக்கிறாரு, இதை இந்த அற்புதத்தின் மூலமாக காமிச்சிருக்கிறாரு என்ற அளவுக்கு நீ என்ன ஆசீர்வதிங்க அப்படின்னு நீங்க சொல்லும்பொழுது, நான் சொல்றேன், இன்னைக்கும் அவர் மாறாதவராக இருக்கிறார். அன்னைக்கு செஞ்ச கர்த்தர் இன்னைக்கு நம்மளுக்கும் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். அன்னைக்கு பேதுருக்கு வெளியே இருந்தாரு, அவனுக்கு அவ்வளோ அற்புதம் நடந்தது. இன்னைக்கு அவர் நமக்கு உள்ளவே இருக்கிறார். எவ்வளோ அற்புதம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பிரமிப்பு நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சொல்றேன், அவரை நம்பும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது, நாம போடுற ஒவ்வொரு எஃபர்ட்டுக்கும், நாம எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் நிச்சயமா பெரிய பலனை அவர் தர வல்லமுள்ளவராக இருக்கிறார். இதெல்லாம் எப்படி ஆகும், எப்படி நடக்கும்லாம் யோசிக்காதீங்க, அற்புதமா அது நடக்கும், அவ்வளவுதான். அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார், அவர் நமக்கு வழிகாட்டுறவராக இருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, நம்ம தூங்கும் பொழுது கூட அவர் சில ஐடியாஸ் நமக்குள்ள அவர் விதைக்கிறவராக இருக்கிறார். அதே பாரு, கண்டிப்பா இப்படி பேசு, நீ இப்படி கான்டாக்ட் பண்ணு, இந்த விதத்துல பேசு, இந்த பாயிண்ட சொல்லு, அவர் உள்ள விதைக்கிறாரு. நான் சொல்றேன் பாருங்க, அற்புதங்கள் நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில் நடக்கும். உங்களுடைய வியாபாரம் கொடி கட்டி பறக்கும், உங்களுடைய பிசினஸ் ரொம்ப ஓஹோன்னு நடக்கும். கடவுள் பெரிய வாசல்ல திறப்பாரு, அற்புதங்களை அதிசயங்களும் உங்களுக்கு செய்வாரு. அவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார், மாறாதவராக இருக்கிறார். அவருடைய மகத்துவம் சொல்லி முடியாததா இருக்குது. நான் சொல்றேன், இந்த வாரத்திலே அந்த மாதிரி ஒரு பிரமிப்பும் ஆச்சரியமும் உங்களுக்கு சேரட்டும். உங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு பெரிய மூழ்கிற அளவுக்கு ஆசீர்வாதம் நன்மைகளும் கிடைக்கட்டும். அப்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அற்புதமான ஒரு செய்தியை நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், நன்மை செய்கிறவர்.
ஆண்டவரே பலன் அளிக்கிற தேவன் ஆண்டவரே. எங்களுடைய முயற்சிகள் ஒரு நாளும் வீணா போகாத ஆண்டவரே. எங்களுடைய முயற்சிகளுக்கெல்லாம் பெரும் பலனை நீர் கொடுக்கிற தேவனா இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பேதுரு முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்னும் அகப்படாமல் வலையில சும்மா வெறும் படகு வெறும் வலையை அலசி கொண்டிருந்தான் ஆண்டவரே. ஆனால் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போட்ட பொழுது படகு அமிழத்தக்கதாக வலை கிழியத்தக்கதாக மீன்களை பிடித்தது மாத்திரம் அல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ராவா ஒரு போட்டை கொண்டு வந்து அதிலெல்லாம் ஆண்டவரே அந்த படகும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த அருமையான நாளில் இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிசினஸ் மேக்னெட்டுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, வியாபார பெரும்புள்ளிகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இவர்கள் வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இவர்களுடைய துறையிலே இவர்கள் சிறந்து விளங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இவர்கள் உறங்கும் பொழுது கூட ஆண்டவரே தேவனுடைய வார்த்தை என்கிற விதையை ஆண்டவரே ஐடியாஸை இவர்களுக்குள்ள ஒரு விதையை போல விதைக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ஞானம் அவர்களுக்குள்ள டவுன்லோட் ஆகட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய அறிவாற்றல் அவர்களுக்குள்ளே வரட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வியாபாரத்தை இந்த தொழிலை எப்படி செய்வது, சிஸ்டமேட்டிக்கா எப்படி செய்வது, வெற்றி எப்படி எடுப்பது என்பதை அவர்களுக்கு நீர் கற்றுத்தரும்படியா ஜெபிக்கிறேன். இவ்வளவு நாள் அவர்கள் தங்களுடைய திறமைகளையும் அவர்களுடைய சாமர்த்தியத்தையும் அவர்களுடைய கல்வி அறிவையும் அவர்களுடைய அனுபவத்தை நம்பி இதெல்லாத்தையும் செஞ்சிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அதோடு கூட உம்முடைய வார்த்தையை சேர்க்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியானோட உதவி அவர்கள் சேர்க்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை அவர்கள் விசுவாசிக்கட்டும். உம்ம மேல நம்பிக்கை வச்சு அவர்கள் அந்த வேலையை செய்யும் பொழுது ஆண்டவரே இது அற்புதமான பலனை கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ரிசல்ட் வாஸ் என்று சொல்லப்படுகிறது ஆண்டவரே. இவர்களுக்கு பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. ரிசல்ட் கிடைக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இவர்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். முயற்சியெல்லாம் வீணா போகக்கூடாது ஆண்டவரே. அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் பலன் அளிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ரிசல்ட் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பெரிய பெரிய சாதனைகளை இவர்கள் பண்ணட்டும் என்று ஜெபிக்கிறேன். அற்புதங்களை இவர்களுடைய வாழ்க்கையில செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக ஆண்டவரே. அநேக கான்டாக்ட்ஸ்களை தருவீராக, அநேக டிவைன் கனெக்ஷனை ஏற்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். கோல்டன் கனெக்ஷன்ஸை நீர் ஏற்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். அப்படியே அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அற்புதங்களை செய்வீராக. அது நிமித்தவர்கள் உள்ளங்கள் பூரிப்படையட்டும், பிரமிப்படையட்டும், ஆச்சரியப்படட்டும், வியப்புண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். இது கர்த்தராலே ஆயிற்று. அநேகருடைய கண்களுக்கு இது ஆச்சரியமாய் இருக்கிறது என்று சொன்ன பிரகாரம் ஆண்டவரே கர்த்தர் பெரிய காரியங்களை இவர்களுடைய வாழ்க்கையில செய்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே, கடன்ல அல்ல ஆசீர்வாதங்கள்ல இவர்கள் மூழ்கட்டும் ஆண்டவரே. இந்த 2 படகும் அமிழத்தக்கதாக மூழ்கும்படியாக அவர்கள் மீன்களை பிடித்தார்களே, அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தினால் இவர்கள் மூழ்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கடன்ல இருந்தெல்லாம் வெளியே வரட்டும். எல்லா இல்லாமையிலிருந்தும் வறுமையிலிருந்தும் வெறுமையிலிருந்து அவர்கள் வெளியே வரட்டும் ஆண்டவரே. எல்லாம் இருக்கிறவர்களாக இவர்களை மாற்றுவீராக. எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து இவர்கள் பிசினஸ் எல்லாம் ஆண்டவரே நன்றாக செல்லட்டும் என்று ஜெபிக்கிறேன். வெற்றி பெறட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அநேக கான்டாக்ட்ஸ்ல இவர்களுக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய பெரிய ரிசல்ட்டுகளை தருவீராக. தொடர்ந்து இவர்களை ஆசீர்வதியும், வாழ்க்கை ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், சரீர சுகம் உண்டாகட்டும், பொருளாதார ஆசீர்வாதங்கள் பெருகட்டும் என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதன் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். துதிகன மகிமையிலாற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.